வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் சிறப்பு அகம்புறம். ஜல்லிக்கட்டை புதைத்து மூட வேண்டும் என்று நினைத்தது காங்கிரஸ் கட்சி. இந்திய கலாச்சாரத்தில் எந்த ஒரு விளையாட்டும் தடைபடக்கூடாது என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழர்களுக்கு எதிராக எப்பொழுதுமே வடக்கு எப்பவுமே ஒரு யுத்தத்தை தொடங்கிட்டு இருக்கும். அதில் பிஜேபியும் காங்கிரஸும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒரே முகம்தான். ஒரு மத்திய அரசு அந்த அளவுக்கு நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குங்கிற நிலைமை கையில் இருக்கும்போது ஏன் இவங்க 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாங்க? 2009க்கு பிறகான அரசியல் படித்த நாங்கள் தொடர்ந்து இந்தியத்தால் புறக்கணிப்பட்ட தமிழர்களாக தான் இந்தியத்துக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கோம். இந்தியத்துக்கு எதிராக தான் இந்த ஜல்லிக்கட்டு. கண்டிப்பாக இந்தியத்துக்கு எதிராக பேச நான் விரும்புகிறேன். சாரி. போராட்ட களத்திலிருந்து நம்மோடு திரு கோபி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோபி. வணக்கம் கோபி, நீங்க சொல்லுங்க. இப்போ போராட்ட களத்திலிருந்து நீங்க நேரடியா வந்திருக்கீங்க. இந்த போராட்ட களத்துல அரசியல்வாதிகள் அனைவரையும் நாம் தவிர்த்து விட்டு தான் இந்த போராட்ட களம் முன்னேறி செல்லுது. இல்லை, ஒரு விஷயம், இது வெறும் அரசியல்வாதிகள் நாங்கள் பார்க்கல. இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆளும் வர்க்கம் யாரையுமே நாங்கள் உள்ள அனுமதிக்கல. அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சினிமா நடிகராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக இருந்தாலும் ஆளும் வர்க்கம் யாரையும் நாங்கள் உள்ள அனுமதிக்கல. ஆளும் வர்க்கம் எப்பயுமே தன்னோட நலனுக்காக எல்லா போராட்டத்தையும் மழுங்கடிச்சிட்டு வந்துருச்சு. ஸோ அதில் தெளிவாக இருக்கும். நாங்கள் ஆளும் வர்க்கத்தை நாங்கள் அனுமதிக்க போகிறது இல்லை. சரி, ஆளும் வர்க்கத்தை நீங்க அனுமதிக்க போறது இல்ல. அடுத்த கட்டமா எப்படி இதை நகர்த்த போறீங்க? ஏன்னா உங்களுக்கு மத்தியில தலைவர்கள், தனிப்பட்ட தலைவர்னு இல்ல, உங்களுக்குள்ள கட்டமைப்பு இல்ல. அடுத்த கட்டமா எப்படி நகர போகுது? இல்லை, இது ஆட்கள் அளவு தான் கட்டமைப்பு இல்லை. இந்த மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் கொள்கை அது ஸ்ட்ரக்சராக கொள்கை எல்லாத்துக்கும் பேஸ் ஆயிருக்கு. இது என்னன்னா, இது முதல் நாள் ஆரம்பிச்சது என்னன்னா, இது தமிழ் தேசிய விடுதலை போராதான் ஆரம்பிச்சது. இந்தியத்துக்கு எதிரான 2009க்கு பிறகாக இளைஞர்களாக வந்தவங்க, 2009க்கு பிறகான அரசியல் படித்த நாங்கள் தொடர்ந்து இந்தியத்தால் புறக்கணிப்பட்ட தமிழர்களாக தான் இந்தியத்துக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைங்கிறது குறிப்பாக சென்னையில் மட்டும் ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஐக்கானாக மாறிடுச்சு, வெறும் அடையாளமாக மாறிடுச்சு. இந்த அடையாளத்துக்குள்ள பல்வேறு சமூக பிரச்சனை. இந்தியத்துக்கு எதிராக தான் இந்த ஜல்லிக்கட்டு கண்டிப்பா அப்படிதான் இன்னைக்கு இல்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் நாள் ஆரம்பிச்சது இப்படிதான் ஆரம்பிச்சோம். உட்காரக்கூடாது, அதனால நான் எந்திரிச்சு போயிடுறேன். இந்தியத்துக்கு எதிராக பேச நான் விரும்புறேன். சாரி. இது நம்ம கருத்தியல் ரீதியா நம்ம கருத்தியல் ரீதியா பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. அதுல உங்களோட மறுப்பை நீங்க தெரிவிக்கலாமே, தாராளமா தெரிவிக்கலாம். மன்னிச்சுக்குங்க, நீங்க எல்லாம் பேசுங்க. இது இளைஞருடைய எழுச்சியை பத்தி தான் நம்ம பேச வரோம். இல்லை, எதுக்கான எழுச்சி நாங்கள் விளக்கணும். நாங்கள் தான் அந்த இளைஞர் போராட்ட காலத்துல இருந்து வந்திருக்கோம். இந்தியத்துக்கு எதிரான விஷயமே எனக்கு பிடிக்காது தம்பி. நான் ஒரு இந்தியன், ஆனா நான் பச்சை தமிழர். எங்க அப்பாவும் தமிழர், அம்மாவும் தமிழர். பலவே இங்க கலப்படம் இருக்கா தமிழ்நாட்டுல. உங்க தாத்தா இந்தியரா தமிழரா? தாத்தா தமிழர் தான். எல்லாரும் இந்தியர் எப்ப வந்தது? இதெல்லாம் இந்தியன் தான். இந்தியா அப்படி ரஷ்யா மாதிரி உடையணுங்கிறீங்களா? எதிர்பார்க்குறீங்களா? நீங்க நல்லா பேசுங்க, நல்லா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஐபிசியில போட பட்டுமா பாப்பா சொல்லுங்க. மெரினா கடற்கரையில் இருக்கிற கூட்டம் வெறும் தமிழ் தேசியத்துக்காக மட்டும் கூடின கூட்டமா, இல்ல அங்க இருக்கிற மனநிலை என்ன? அங்க RSS போன்ற அமைப்புகள் ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அதுதான் குற்றச்சாட்டு. உண்மையாலுமே அதுதான் குற்றச்சாட்டு. முதல் நாளுக்கும் 3ஆவது நாளுக்குமான இடைவெளின்றது தமிழ் தேசியத்திலிருந்து அது RSS இந்துத்துவா கையில் எடுத்தது மாதிரியான ஒரு வெளிப்பாடு தான் அங்கே இருந்துச்சு. அடிப்படையில் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழ் தேசியத்தோட உரிமை, தமிழர்களோட உரிமை. அதுக்காக யார் தடைப்படினாங்க அப்படின்ட்டு முதல் நாள் மத்திய அரசை எதிர்த்து தான் அவங்க எல்லாருமே குரல் கொடுத்தோம். ஆனால் 3ஆவது நாள் வெறும் பேன் பீட்டான்ற வெறும் ஒற்றை சொல்லோட அந்த போராட்டம் முடிவுக்கு வருதுன்னா அந்த போராட்டத்தோட தன்மை வெறும் பேன் பீட்டான்ற நிலையோடு நிற்கிது. இதுக்கு யார் காரணம்? இன்றைக்கி பீட்டா இருக்குது, 2 வருஷமாக தான் பீட்டா இருக்குது. அதுக்கு முன்னாடி மேனா காந்தி இருந்தாங்க. நாளைக்கு யார் வேணாலும் வரலாம். அடிப்படையில் ஒரே விஷயம், இந்த அதிகாரத்தை, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை எங்களால் கெஞ்ச முடியாது. மத்திய அரசு மட்டும் குறி வச்சு தாக்குறதுக்கான நோக்கம், ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இல்லை. மாநில அரசால் தற்காலிக தீர்வை தான் கொடுக்க முடியுன்றதை நாங்கள் நம்புகிறோம். மாநில அரசால் நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள், மாநில அரசு நாங்கள் குரல் கொடுக்குறோம். இல்லை, நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாட்டியும் நிரந்தர தீர்வுக்கான வற்புறுத்தல், அதுக்கான வழிமுறை மாநில அரசு கடைபிடிக்காம மத்திய அரசு எப்படி? ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறோம். மாநில அரசை நிர்பந்திக்க சொல்கிறோம், மத்திய அரசை நெருக்கிறோம், அவ்வளோதான்.
மாநில அரசோட கடமையை செய்ய சொல்றோம் நாங்க. அப்போ நீங்க ரெண்டு அதே சமமா நேரத்துல தான் பாக்குறீங்க. மாநில அரசும் தவறு இருக்க கடமையில, மத்திய அரசும் ரெண்டுமே சமம் தான். எங்களுக்கு மாநில அரசு விரோதம் பண்ணுது, துரோகியா இருக்கு. மத்திய அரசு எதிரி மாதிரி செயல்படுது. இல்லை, இதில் தம்பி சொல்கிறதுல என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடாக இல்லை, பல்வேறு தேசிய இனங்களுடைய அடக்கம் தான் இது. இந்தியா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கோரிக்கைகள், உரிமைகள் எது வேணாலும் கேட்குறது இந்தியா தான். இந்தியாட்ட தான் நம்ம கேட்குறோம், மத்திய அரசு தான் நம்ம கேட்குறோம். மத்திய அரசு ஐயா ஒரே ஒரு சின்ன விளக்கையா, 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எங்களுக்கும் தமிழக முதல்வருக்கும். ஆனால் எங்களோட பிரதிநிதியாக தான் டெல்லிக்கு போனார். பேச்சுவார்த்தை என்னாச்சு? இப்போ நாங்கள் யார்கிட்ட நிர்பந்திக்கிறது சொல்லுங்கள்? இல்லை, எல்லாத்தையுமே நம்ம எடுப்புல ஒரு மிகப்பெரிய நாடு, 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, அந்த பிரதமர் வந்து எடுத்த உடனே எல்லாத்துக்கும் உடனடி தீர்வுன்ற மாதிரி இல்லை, எங்களோட உணர்வுகளையும் எங்களோட தன்மையும் புரிஞ்சிக்காதவர் எங்களுக்கு பிரதமராகவே இருக்க முடியாது. எங்க இந்த மண்ணில் வந்து விடுதலைக்காக போராடிய வ.உ.சி. சிதம்பரனுடைய வாரிசு பிள்ளைகள் நாங்கள் வந்து கப்பல் இழுத்து எங்கள் தாத்தன் வந்து இந்த நாட்டுக்காக உழைச்சவன். ஆனால் இந்த பிள்ளைகளை வந்து அடிமையிலும் கீழாக நடத்துறீங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க, அது தண்ணி கொடுக்காதவனு கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, எங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்க மாட்டேன்றீங்க, எங்களை ஒடுக்குறீங்க. மத்திய அரசு திணிக்கிற கசப்புணர்வு தான் இந்த திணிக்கிறது. மத்திய அரசு இந்த ஒடுக்குவது, அடக்குவது இதெல்லாம் ரொம்ப பழமையான பொய்யான வார்த்தை. இது இல்லவே இல்லை என்பதை நான் பல முறை பல இடம் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் பேருக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, அந்த பேச்சுக்கு நான் வரவே இல்லை. நீங்க எப்படி செக்குலர் கவர்மெண்ட், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் அவங்களுக்கு ஒண்ணுதான். நீ வந்து நீங்க காவிரியை பத்தி பேசினா 200 ஆண்டு கால வழக்க பத்தி பேசணும், முல்லை பெரியாரை பத்தி பேசினா முல்லை பெரியார் கேட்கிற ஒரு சின்ன உதாரணம் இருங்க. முல்லை பெரியார்ல எப்படி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க பேசுறீங்க இல்ல, நீ சொல்லுங்க தயவு செய்து. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. முல்லை பெரியாறு தண்ணி நமக்கு எப்படி வருது தெரிந்தவரை நீங்க உங்களுக்கு தெரியுமா? தண்ணி முல்லை பெரியாறு ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, நம்ம பேசுவோம். உங்களுக்கு தெரியுமா முல்லை பெரியாறு தண்ணி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. தெரியும் தெரியும்னா சொல்லுங்க, பிரச்சனையை மட்டும் சொல்றோம். அது உள்ள போய் அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, முல்லை பெரியாறு தண்ணி எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு, நீங்க அது பதிவு இல்ல நீங்களே சொல்லுங்க. இல்ல இருக்கிற டைம்ல வந்து அதாவது முல்லை பெரியாறு தண்ணி, நம்ம முல்லை பெரியாறு தண்ணிக்கும் நமக்கு சண்டை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. முல்லை பெரியாறு ஒரு டேம் சட்டரை திறந்து தண்ணி வர்றது இல்லை, மேட்டூர் மாதிரி. அது வந்து தடுப்பு அணை. 111 அடி தண்ணி ஃபில் ஆனா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும். அதை கேரளா அரசு நிப்பாட்ட முடியாது. அந்த தண்ணி உயர பிரஷர் அதிகம் வரும், பிரஷர் தண்ணி நிறைய வரும். ரிவர்ஸ்ல, அதாவது கிழக்கு நோக்கி போகக்கூடிய அந்த மேற்கு நோக்கி போகக்கூடிய கேரளா தண்ணியை கிழக்கு நோக்கி திருப்பினதான் பெண்ணிக்கூட சாதனை. அந்த 111 அடியை இன்னைக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறோம். 136 இருந்து 142 அடிங்கிற அது வேற விஷயம். தண்ணியை அவன் தடுக்கலாம். அவன் இந்த அணை வந்து பழசாயிருச்சு, இந்த அணை உடைஞ்சா 2 லட்சம் மக்கள் செத்துருவான், பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி பிரச்சனை. ஒவ்வொரு பிரச்சனை தனி விஷயம். ஐயா நாங்க ஒவ்வொன்றையும் பல ஆண்டுகள் நீங்க எப்படி உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி இல்ல, ஒரு நிமிடம். இது ஒரு கேள்வி. ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாம் இல்ல, அதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசு எப்படியும் ஒடுக்க முடியும்? இல்ல ஒரு சாதாரண ஜனநாயக ஒரு சாதாரண கேள்வி. தமிழ் தொலைக்காட்சியை பாருங்க, விளம்பரம் ஹிந்தியில வருது. தமிழ் வானொலி எடுங்க, விளம்பரம் ஹிந்தியில வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே தமிழ் தொலைக்காட்சி, தமிழ் பத்திரிகை தமிழ்லயும் வருது. அது சில டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணி பாம்பேலையும் டெல்லியிலையும் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி விவசாயிட்ட பேசுறது. என் விவசாயிக்கான காப்பீடை பத்தி, தமிழ்நாட்டு விவசாயிக்கான காப்பீடை பத்தி ஹிந்தியிலே பேசுறான். கிசான் கிசான் பேசுறது, அது தமிழ் விவசாயிகளுக்கு எப்படி புரியும்? ஹிந்தியில பேசுறா, தமிழாக்கம் வருதுல்ல. மங்கி பாத் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, திருப்பி தமிழ்லையும் பேசுறாருல. ஏங்க நீங்க இந்திய ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லாம படிக்காதுன்னு சொன்ன வீட்டு பிள்ளைங்க இந்தி படிச்சுட்டான், எல்லாம் மந்திரி ஆயிட்டான். நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல, நவீன காலத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இங்கிலீஷ் படி, ரஷ்யன் மொழி படி, நீ சைனீஸ் எது வேணாலும் படி, பல மொழி யாது மூரை யாவரும் கேளுங்க. நம்ம ஏமாற்றப்பட்டோம். திராவிடம் சொல்லி சொல்லி தமிழன் மழுங்கடிக்கப்பட்டாங்க, தமிழன் மொட்டை அடிக்கப்பட்டான். அதுதான் இன்னைக்கு பிரபாகரன் சொல்லி சாதியாக பிரிக்கக்கூடிய தன்மையை எப்படி பாக்குறீங்க? திராவிடம் பிரிச்சது ஏமாத்துச்சு, அப்ப இந்து எப்படி ஏத்துது? சூத்திரன் பஞ்சமன் தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கி சேரினியோ
சேரியிலேயே ஒதுக்கி வச்ச இந்து மதம் சரியா? RSS வந்த உடனே இங்க இருக்கிற ஒவ்வொரு கோயிலும் தஞ்சை மாவட்டத்திலையும் கும்பகோணத்திலையும் 500 ஆண்டுகள் கட்டி வச்சாங்க. அது தமிழனே இல்லையா? சைவ கோயில், வைணவ கோயில், சைவ கோயில், வைணவ கோயில். சைவ வைணவ கோயில் நீங்க திணிக்கிறீங்க. எல்லா அமைச்சரும் காவடி எடுத்துட்டு இருக்காங்க. பகுத்தறிவு கொள்கையே முடிஞ்சு போச்சு. அமைச்சர் பெருமக்களை பத்தி நான் பேசவே இல்லை. சாதியை திணித்து தமிழரை பிளவுபடுத்திய இந்து மதத்திலிருந்து எங்களை மீட்பதற்கு திராவிடம் பயன்பட்டது. அவ்வளவுதான். திராவிடம் இங்க பாருங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து திராவிடம். நீங்க அங்க போய் சொல்லுங்க, தமிழ்ல பார்த்தா பாண்டி மாறுங்கிறான். கன்னடத்துல போய் நீ திராவிட நீங்க சொல்றீங்க இந்தியன் சொல்றீங்க, வெளியே போடாமா. அதே என்னுடைய அக்கா தங்களுடைய மார்புகளை ஒரே கேள்வி, இந்தியன்றீங்க. முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போது என்னுடைய அக்கா தங்களுடைய மார்புகளுக்கு நான் அவன் இந்தியன் தானே? இப்ப எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி மாத்துறீங்க? புரியல. நீங்க திணிக்கிறீங்க. இதுதான் திணிக்கிறீங்க. இதுதான் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, திணிப்பு. இதுதான் நாங்க அப்படி பார்க்கிறோம். எல்லா மாநிலமும் அவன் உரிமைக்கு பேசுவான். இன்னைக்கு இங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போராடுறாங்க, கர்நாடகத்தில் போராட முடியாது. இங்க பிஜேபி குரல் கொடுக்கலாம், கர்நாடகத்தில் கொடுக்க மாட்டான். இங்க திருநாவுக்கரசு உண்ணாவிரதம் இருக்கலாம், கர்நாடகத்தில் உண்ணாவிரதம் இருக்க மாட்டான். இது அந்தந்த மாநில பிரச்சனை அவன் தான் பார்ப்பான். ஏன் ஒரே ஒன்னா இருந்த ஆந்திரா எவ்வளவு சண்டை போட்டு ரெண்டானாங்க? இன்னைக்கு 3 ஸ்டேட்ல ரெண்டா கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேச முடியாது. தெலுங்கானா வரலாறு படிக்கும்போது நம்ம உரிமையை நம்ம உரிமையை ஒரு அதாவது ஒரு கணிப்பு, ஒரு பெர்செப்ஷன், மத்திய அரசு நம்மளை புறக்கணிக்குதுன்ற பெர்செப்ஷன்ல தான் இவ்வளவு உணர்ச்சியை தழும்ப எல்லாரும் பேசுறது. அந்த ஒரு உணர்ச்சி வர்றதுக்கான நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு பயண சீட்டா இருக்கட்டும், இப்போ ரயில் பயண சீட்டா இருக்கட்டும், அதுல பாத்தீங்கன்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும்தான். அதுல தவறு இல்ல. ஒரு நிமிடம் தம்பி. அதாவது பல மொழிகளை நம்ம கத்துக்கிறதுல தவறே இல்லை. இதே நீங்க மாத்தி பாருங்க. பீகார்ல போயிட்டு தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அடிச்சு ஒரு பயண சீட்டை கொடுத்தா எவனாவது வாங்குவானா? இன்னைக்கு போயிட்டு நீங்க வங்கிகள்ல போயிருங்க, தமிழ் மட்டும் தெரிந்தவருக்கு எழுத முடியல அவருக்கு. ஏன்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும் படிவம் இருக்குது, எழுத முடியல. அப்ப இதெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்சவர்கள கை நாட்டங்களா நம்ம மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ஆமா, அவருக்கு ஆங்கிலம் படிக்க தெரியல, ஹிந்தி படிக்க தெரியல, ஆனா தமிழ் எழுத படிக்க தெரியும். அவர் கை நாட்டு கிடையாது. ஆனா அந்த படிவத்தை பார்க்கும்போது அவர் கை நாட்டா மாறிடுறாரு. ஏன்னா அவருக்கு எழுத படிக்க எல்லாம் அப்படி இருக்கு. ஆமா, வங்கிகள் இருக்கு, எல்லா பேங்க்லயும் தமிழ் இருக்கு, எல்லா செலான்லயும் தமிழ் இருக்கு. எல்லா வங்கிகளையும் இல்ல, எல்லா வங்கிகளையும் இருக்கு. ஏன் கூட வாங்க சேலஞ்ச் பண்றேன், எல்லா வங்கிகளையும் தமிழ் இருக்கிறது. எல்லா ரயில் நிலையங்களையும் தமிழ் இருக்காயா? ரயில் நிலையம் மும்மொழி திட்டம் தானே, 3 மொழி. காமிங்கங்கற 3 ஐயா பீகாரை சார்ந்த லல்லு பிரசாத் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும்போது சொன்னாரு, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா இடங்களிலும் மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். ஆனா இருமொழி கொள்கையே இல்லைங்க. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுல மத்திய அரசு பாராளுமன்றத்துல உரை இருக்குங்க. தமிழ்நாட்டுல படிக்காம பேசல. பாராளுமன்றத்துல லல்லு பிரசாத் யாதவ் உரை இருக்குங்க. இருமொழி கொள்கை எடுத்து காட்டுறீங்க. தமிழ்நாட்டில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அந்த தொகுப்பு இருக்கு. கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க அது தொடர்பா இல்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய கிடையாதுன்னு சொல்லுங்க. அமைச்சராக இருந்த ஒரு முட்டாளா? பாம்பே போற ட்ரெயின் ஹிந்தியில எழுதாம தமிழ் இங்கிலீஷ் மட்டும் போட்டா பாம்பேக்காரன் எப்படி வருவான்? எல்லாம் லிங்க் வேண்டாம். தமிழ்நாட்டுல ஓட வேணா பல்லவன்னு போட்டிருக்கோம், பல்லவன் தானே போட்டிருக்கோம், வைகை தானே போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கிற வெளிமாநிலத்துக்கு போறவெல்லாம் ஹிந்தி இருந்தா தானே அவன் ட்ரெயின்ல ஏற முடியும். ஐயா நாங்க சொன்னது என்னங்க, ஆந்திரால போறவன் தெலுங்கு ஆந்திரால ஏற முடியும். மும்மொழி கொள்கை நீங்க மாத்துறீங்க. மும்மொழி கொள்கை நீங்க. நான் லல்லு பிரசாத் யாதவ் அந்த விவாதத்துல இருந்து அடுத்த கட்டமா நகரும். தமிழர்கள் மத்தியில ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி மத்திய அரசு இன்னும் வேகமாக செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பதவி பிரமாணம் எடுக்கிற மாநில அரசையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். மாநில அரசு ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு அப்புறம் 1 மணிக்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஏன்னா வெங்கையா நாயுடு அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இங்கே கூட இருந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் போறாங்க. அப்படி தமிழர்களின் உணர்வு சார்ந்த பிரச்சனை, பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைக்கு இன்னும் வேகமாக முனைப்பாக செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே முனைப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க.
இது போதும். இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டை மூடி ஒழித்த மத்திய அரசு வேறு, ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு வேறு. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு எழுச்சி, இளைஞர்கள் எழுச்சி வரவேற்கத்தக்கது, நிச்சயமாக சொல்ல முடியும், வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் 2016 ஜனவரி 8 ஆர்டினன்ஸ் வெளியிட்டு உச்சநீதிமன்றத்தோடு தகராறை தொடங்கியது இப்ப இருக்கிற மத்திய அரசு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்பொழுதும் ஒரே நாளில் இதை செய்து முடிக்கிற ஒரு காரியத்திற்கு இளைஞர்கள் எழுச்சி காரணமாக இருந்தது, வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் ஒன்று கூடுவோம். இதில் இவர் தவறானவர், அவர் தவறானவர் என்று சொல்லி இந்த ஒற்றுமையை சீர்குலைத்து விடாமல் சமூக காரணங்களுக்காக, சமூக முன்னேற்றத்திற்காக இளைஞர்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒருவேளை இந்த போராட்டக்காரர்களின் அழுத்தம் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு ஒரு தற்காலிக முடிவு இல்லாமல் தொடர்ச்சியாக நடக்கும். இது தற்காலிக முடிவு என்பது உண்மையான எதிர்பார்க்கிறது. தற்காலிக முடிவு என்பது விஷயம்தான். இது மீண்டும் இந்த பீட்டா போன்ற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, அந்த வழக்குடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மெயின் கேஸ். அந்த தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பின் மீது என்ன நடவடிக்கை என்பதுதான் நிரந்தரமான முடிவாக இருக்கும். அதை நிச்சயமாக பாஜக பிரைம் மினிஸ்டர் தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு பாஜகவுடைய கொள்கை முடிவு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கலாச்சார வீர விளையாட்டுகள் நான் ஆதரிப்பதுதான் பாஜகவுடைய கொள்கை என்பதை தெளிவாக பிரதம மந்திரியை நேற்றைய முன்தினம் சொல்லியிருக்கிறார். அதை நிச்சயமாக நிரந்தரம் ஆக்குவார்கள். எந்த ஒரு தவறான ஒரு சிந்தனை யாருக்கு தேவையில்லை. ஜல்லிக்கட்டு எந்த தடையுமின்றி நடக்கும். பாஜக அரசு அதற்கு ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருக்காது என்பதை, முட்டுக்கட்டையாக இருக்காது என்பது இல்ல, முட்டுக்கட்டையாக இருந்ததில்லை என்பது என்னுடைய கருத்து. நம்புவோம். சரி, இறுதிக்கட்ட கருத்தாக திரு வன்னியரசு, நீங்க இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல இது ஒட்டுமொத்த ஒரு தமிழரின் எழுச்சி அப்படின்ற அளவுக்கு நீங்க அதை பாக்குறீங்களா, இல்ல இது ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்குமான மட்டுமான எழுச்சி, இது இதோட அப்படியே மங்கி போயிடும், இது அடுத்த கட்டமாக நகராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு தமிழர் இறையாண்மையை உலகுக்கு சொல்கின்ற ஒரு எழுச்சி தான். வெறுமனே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அதுக்கு ஒன்று ஐக்கானாக இருந்தால் கூட உலகுக்கு தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காட்டியிருக்கிறோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்பது அடுத்தடுத்து தொடரணும். திரு செம்பியன், நீங்க உங்க இறுதி கட்ட கருத்தை. இந்த பூமி பந்தில் யூதன் பணமாக இருக்கிறான், தமிழன் இனமாக இருக்கிறான், மாறிக்கிட்டு இருக்கான். எனக்கான எங்களுடைய விடுதலைக்கான ஒரு ஒலிக்கீற்று அது தூரத்தில் இல்லை, அது தெரியுது, தெளிவாக தெரியுது. இந்த போராட்டம், இந்த புத்தாண்டு தமிழருடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு உரிமைக்கான மீட்பு களத்துக்கான ஒரு வழிகோலாக இருக்கு. நான் நம்புகிறோம். திரு கோபி, இந்த போராட்டம் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னே நம்ம கருத்தில் கொள்ளலாம். ஆனால் இதில் நீங்கள் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்கள் இறுதி கருத்தாக நீங்கள் பதிக்கலாம். இல்லை, ஒரு விதத்தில் தோழர் வன்னியரசு அவர் சொன்ன கருத்தை முழுமையாக நான் ஏற்கிறேன். இந்த போராட்டத்தோட வடிவங்கிறது அவர் சொன்ன மாதிரி எங்களோட இலக்கை நோக்கி நகர்றப்ப தமிழ் தேசியத்தில் இருக்க அகமுரண்கள் களையப்படும், இலக்கை நோக்கி நகரும். எங்களை பிரிவினைவாதிகள்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிற பதில், தமிழர்களிடமிருந்து கலையும் கலாச்சாரத்தையும் பிரிப்பவர்களே எங்களுக்கு பிரிவினைவாதிகள். இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக அமையாமல் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக, ஒரு கலாச்சார பண்பாட்டை மீட்டெடுக்கும் நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இந்த சிறப்பு அகம்புறம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம்.